அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள வானிலை ஆய்வு மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன், வடக்கு உள் கர்நாடகா முதல் தென் தமிழகம் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக கூறியுள்ளார். இதனால் வரும் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் வரும் 26ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன் விவரித்திருக்கிறார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் 24ஆம் தேதி ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடியில் 8 சென்டிமீட்டரும், குமரி மாவட்டம் திருப்பரப்பில் 4 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயாசாமி. மழை தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழகத்தில் நீலகிரி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இன்று கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் இருந்து காலை முதல் வெயில் காணப்பட்டது. பிற்பகல் முதல் சுமார் தற்போது இப்போ 1 மணி நேரத்திற்கும் மேலாக உதகை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளான பிங்கர் போஸ்ட், தாவரவியல் பூங்கா, கல்லட்டி, கேத்தி, அணிக்குறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று பள்ளிகள் இருந்ததால் இந்த நேரத்தில் மழை பெய்ததால் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமம் அடைந்தனர். தொடர்ந்து மழை காணப்பட்டு வருவதால் குளிரும் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. இந்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழலும் நிலவுகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஐயாசாமி. தூத்துக்குடியில் பெய்த பலத்த மழை காரணமாக தென்பாகம் காவல் நிலையத்திற்குள் குளம் போல் நீர் தேங்கியது. தூத்துக்குடியில் இன்று அதிகாலை 2 மணி முதல் சுமார் 4 மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தென்பாகம் காவல் நிலைய வளாகத்தை சுற்றி மழை நீர் சூழ்ந்தது. காவல் நிலையத்திற்குள்ளேயும் மழைநீர் புகுந்ததால் காவலர்கள் அங்குள்ள கோப்புகள், கணினிகள் உள்ளிட்ட பொருட்களை பாதுகாப்பான இடங்களில் எடுத்து வைத்தனர். இதேபோன்று முத்தையாபுரம் தெற்கு தெரு பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. சாலைகளில் தேங்கியுள்ள தண்ணீரால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே கோவில்பட்டியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவத் தொடங்கியது. காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் நண்பகலில் மழை கொட்டி தீர்த்தது. கயத்தார், கடம்பூர், விளாத்திக்குளம், இளையரசனேந்தல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் பசுபந்தனை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகம்பட்டி, மீனாட்சிபுரம், வடக்கு கைலாசபுரம், கப்பிக்குளம் ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் கனமழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. இதனிடையே மணிமுத்தார் அருவி, அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளுமையான சூழல் நிலவியது. ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, மூஞ்சிக்கல், அண்ணா சாலை, ஆனந்தகிரி, செண்பகனூர், உகார்த்திய நகர் உள்ளிட்ட நகரின் முக்கிய பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்தது.
இந்த குழுவிற்கு நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட நான் முன்மொழிகிறேன். தொகுதி மறுவரையறை கூட்டுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த அறிக்கையை நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பிரதமர் மோடியை சந்தித்து அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பில் நியாயமான நடவடிக்கை கோரி சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க கோருதல் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை வெளிப்படைத்தன்மை மிக்க மற்றும் நியாயமான முறையில் இருக்க வேண்டும் என்றும், மறுசீரமைப்பு குறித்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து மாநில கட்சிகள் மற்றும் அரசுகளின் பங்களிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கட்டுப்பாட்டை திறம்பட செயல்படுத்திய மாநிலங்கள் தொகுதி மறுவரையறையில் பாதிக்கப்படக்கூடாது என்றும், அதற்கேற்ற வகையில் அரசியலமைப்பில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய மையக்குழு நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே பிரதமர் மோடியை சந்தித்து அறிக்கையாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 1971 மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று கூட்டுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கூறியிருக்கிறார். That the legislative intent behind the 42nd, 84th and the 87th constitutional amendment was to protect incentivized states which had implemented population control measures effectively, and the goal of national population stabilization has not yet been achieved. The freeze on parliamentary constituencies based on 1971 census population should be extended by another 25 years. 1971 ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையிலேயே தொகுதி மறுவரையறையை செய்ய வேண்டும் என கர்நாடக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும், அதற்கு எதிர்க்கட்சியான பாஜகவும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் கூறியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற கூட்டுக்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். Karnataka, in the Legislative Assembly, we have passed a resolution unanimously, including where BJP also supported this, that a new census, based on the new census, we have demanded that 1971 census remain the basis for delimitation.